எடப்பாடி ஸ்டாலின் திடீர் சந்திப்பு, புதிய ஒப்பந்தம். இதுதான் விஜயின் தலையில் இடியை இறக்கிய சம்பவம். அதாவது தமிழக அரசியல் வரலாற்றில் புதிய அத்தியாயத்தை எழுதியவர் நடிகர் சி. ஜோசப் விஜய். மே 10, 2026 அன்று முதலமைச்சராக பதவியேற்றார். கூட்டணி கட்சிகளின் ஆதரவுடன் ஆட்சி பொறுப்பையும் ஏற்றார். ஆனால் பதவியேற்ற குறுகிய காலமான அந்த 20 நாட்களிலேயே அவரது நிர்வாக முடிவுகள் பெரும் விவாதத்துக்கு உள்ளாகின. அரசியல் விமர்சகர்கள், எதிர்க்கட்சிகள் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் ஆரம்ப கட்டத்திலேயே சறுக்கல் என்ற விமர்சனம் எழுந்துள்ளது. தமிழகத்தின் உள்கட்டமைப்பு வளர்ச்சிக்கு மிக முக்கியமான பரந்தூர் 2வது விமான நிலைய திட்டத்தை புதிய அரசு திடீரென நிறுத்தி வைத்துள்ளது. முந்தைய அரசு நடைமுறைப்படுத்திய இந்த திட்டம் சென்னையில் எதிர்கால பொருளாதார வளர்ச்சிக்கு உதவும் என்று தொழில்துறை வல்லுநர்கள் கருதினர். ஆனால் மாற்று திட்டங்கள் குறித்து விரிவான ஆலோசனையின்றி திட்டத்தை முடக்கியது உலகளாவிய முதலீடுகளை பாதிக்கும் என்று விமர்சனம் எழுந்துள்ளது. இரண்டாவதாக, மே 27ஆம் தேதியன்று பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்த முதலமைச்சர் விஜய் டெல்லியில் செய்தியாளர்களை சந்திக்கவில்லை. தமிழக முதலமைச்சர்களின் பாரம்பரியத்திற்கு மாறாக மேகதாது அணை, மீனவர் பிரச்சினை உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து வெளிப்படையாக பேசாமல் தவிர்த்தது வெளிப்படைத்தன்மை இல்லை என்ற குற்றச்சாட்டை ஏற்படுத்தியுள்ளது. மூன்றாவதாக, கோயம்புத்தூர் சூலூர் பகுதியில் ஏற்பட்ட சட்டம் ஒழுங்கு சம்பவத்தை கையாள்வதில் புதிய அரசு தாமதம் காட்டியதாக விமர்சனம். மேலும் உடனடி நடவடிக்கை எடுக்க தவறியதால் பொதுமக்கள் மத்தியில் நம்பிக்கை சரிவு ஏற்பட்டுள்ளது. முக்கியமாக பாதிக்கப்பட்ட குடும்பத்திடம் முதல்வர் போனில் பேசக்கூட சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைக்க வேண்டும் என்ற நிலை உள்ளது. பெண்களின் பாதுகாப்புக்காக தேர்தல் வாக்குறுதியாக அளித்த சிங்கப்பெண் சிறப்பு படையை உருவாக்கும் நடவடிக்கை தொடர்ந்து தள்ளி போடப்பட்டு வருகிறது. மகளிர் அமைப்புகள் இதற்கு கடும் எதிர்ப்புகளை தெரிவித்து வருகின்றனர். ஐந்தாவதாக, தேர்தலின் போது முழு விவசாய கடன் தள்ளுபடி வாக்குறுதி அளித்த தாவேக ஆட்சியேற்ற பின் நிதிநிலை காரணமாக நிபந்தனைகளுடன் கடன் தள்ளுபடி என்று மாற்றியது. இது விவசாயிகளின் மத்தியில் பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. பல இடங்களில் போராட்டங்களும் தொடங்கியுள்ளன. கேபிள் டிவி ஒளிபரப்பு வரிசையில் ஆளுங்கட்சிக்கு சாதகமற்ற சேனல்களை பின்னடைவான இடத்துக்கு மாற்றியதாக புகார் எழுந்துள்ளது. ஊடக சுதந்திரத்திற்கு எதிரான நடவடிக்கை என்று கடும் விமர்சனம் எழுந்தது. புதிய தலைமுறை சில செய்திகளை விஜய்க்கு எதிராக ஒளிபரப்பியதால் சேனல் பின்னுக்கு தள்ளப்பட்டுள்ளது என்றும் கூறப்பட்டது. ஆட்சியின் முதல் சில வாரங்களிலேயே இத்தனை நிர்வாக குளறுபடிகள் ஏற்படுவது தாவேக அரசுக்கு நல்லதல்ல. கவர்ச்சிகரமான பேச்சுகளுக்கு அப்பால் நிர்வாக முதிர்ச்சி தேவை. முதலமைச்சர் விஜயின் பதவியேற்பு உரையில் குறிப்பிட்ட முன்னுரிமைகள் நடைமுறைக்கு வருமா அல்லது விமர்சனங்களை சரி செய்யும் திறன் அவருக்கு இருக்கிறதா என்பதை அடுத்த சில மாதங்கள் தீர்மானிக்கும். தமிழக அரசியலில் புதிய மாற்றத்தை ஏற்படுத்திய விஜய் இந்த சவால்களை எப்படி எதிர்கொள்கிறார் என்பதை மக்கள் உன்னிப்பாக கவனித்து வருகின்றனர். இந்த நிலையில்தான் தற்போது விஜய்க்கு அடுத்த கட்ட சவால் ஏற்பட்டுள்ளது. அதாவது, தமிழக வெற்றிக் கழகம் சட்டமன்ற தேர்தலில் அமோக வெற்றி பெற்று கட்சியின் தலைவர் விஜய் முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ள சூழலில் விரைவில் வரவிருக்கும் 5 சட்டமன்ற தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலில் ஆளுங்கட்சியை திணறடிக்க திமுக மற்றும் அதிமுக ஆகிய இருதுருவ கட்சிகளும் தங்களுக்குள் ஒரு ரகசிய தொகுதி பங்கீடு அல்லது மறைமுக புத்துணர்வை ஏற்படுத்தி கொண்டுள்ளதாக அரசியல் வட்டாரங்களில் பலத்த பேச்சு எழுந்துள்ளது. அதாவது, சமீபத்தில் நடைபெற்ற அதிரடி அரசியல் நகர்வுகளின் காரணமாக தமிழகத்தின் 5 சட்டமன்ற தொகுதிகள் தற்போது காலியாகி இடைத்தேர்தலை எதிர்நோக்கி காத்திருக்கின்றன. அதிமுகவை சேர்ந்த 4 முக்கிய சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களது பதவிகளை தொடர்ந்துவிட்டு ஆளுங்கட்சியான தாவேகாவில் அதிகாரப்பூர்வமாக இணைந்தனர். இதனால் மதுராந்தகம், தாராபுரம், பெருந்துறை மற்றும் அம்பாசமுத்திரம் ஆகிய 4 தொகுதிகள் காலியாகின.
மறுபுறம் பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு ஆகிய இரு தொகுதிகளிலும் போட்டியிட்டு வென்ற முதலமைச்சர் விஜய் தனது பெரம்பூர் தொகுதி பதவியை தக்க வைத்துக்கொண்டு திருச்சி கிழக்கு தொகுதி எம்எல்ஏ பதவியை முறைப்படி ராஜினாமா செய்தார். இதனால் இந்த 5 தொகுதிகளுக்கும் அடுத்த 6 மாதங்களுக்குள் இடைத்தேர்தல் நடத்தப்பட உள்ளது. ஆளுங்கட்சியான தாவேகாவின் வளர்ச்சியை முறியடிக்க காலம் காலமாக பாரம்பரிய எதிரிகளாக களம் கண்ட திமுகவும் அதிமுகவும் இந்த இடைத்தேர்தலில் தங்களுக்குள் வாக்குகள் சிதறுவதை தடுக்க ஒரு மறைமுக உடன்பாட்டிற்கு வந்துள்ளதாக கூறப்படுகிறது. கடந்த பொது தேர்தலில் தாவேகா தலைவர் விஜய்க்கு அடுத்தபடியாக திருச்சி கிழக்கு தொகுதியில் திமுக 2ஆம் இடம் பிடித்துள்ளது. எனவே அந்த இடைத்தேர்தலில் அங்கு தங்களது கூட்டணியின் பலத்தை காட்ட திமுக விரும்புகிறது. அந்த தொகுதியில் திமுக நேரடியாக களம் காணும் போது தாவேகாவிற்கு பலத்த போட்டி கொடுக்க முடியும் என நம்புகிறது. அதே வேளையில் தாவேகாவிற்கு சென்ற 4 எம்எல்ஏக்களின் தொகுதிகளான மதுராந்தகம், தாராபுரம், பெருந்துறை, அம்பாசமுத்திரம் ஆகிய இடங்களில் ஏற்கனவே அதிமுக தான் வெற்றி பெற்றிருந்தது. எனவே பாரம்பரியமாக தங்களுக்கு செல்வாக்குள்ள அந்த 4 இடங்களிலும் தங்களை எதிர்த்து போட்டியிடாமல் தாவேகாவை வீழ்த்த தங்களுக்கு பின்னணியில் இருந்து திமுக மறைமுகமாக ஆதரவு அளிக்க வேண்டுமென அதிமுக தரப்பு விரும்புவதாக தெரிகிறது. அதற்கு பிரதிபலனாக திருச்சி கிழக்கில் அதிமுக பலவீனமான வேட்பாளரையோ அல்லது திமுகவிற்கு சாதகமான சூழலையோ ஏற்படுத்தி கொடுக்கலாம் என பேச்சுவார்த்தை அடிபட்டுள்ளது. இது தொடர்பாக தற்போது திமுக தலைவர் ஸ்டாலினும் எடப்பாடி, அதாவது அதிமுகவின் பொதுச் செயலாளரான எடப்பாடி பழனிசாமி இருவரும் பேச்சுவார்த்தை நடத்தியதாக தகவல்கள் வெளிவந்துள்ளது. இந்த நிலையில் இருவரும் இணைந்து கைகோர்த்து ஒருவருக்கொருவர் விட்டு கொடுக்காமல் இந்த இடைத்தேர்தல்களில் போட்டியிட்டால் கண்டிப்பாக விஜய்க்கு இது பெரும் சவாலாக ஏற்படும் என்று தகவல்கள் வெளிவந்துள்ளது. இந்த சவாலான சூழலை விஜய் எப்படி சமாளிக்கப் போகிறார் என்றும் தற்போது தாவேகாவில் ஒரு பரபரப்பு சூழல் ஏற்பட்டுள்ளது. அது போதாக்குறையாக தற்போது விஜய்க்கு ஆதரவு அளித்த அந்த திமுகவின் கூட்டணி கட்சிகள் தற்போது மீண்டும் திமுகவிற்கே முழு ஆதரவையும் கொடுத்து தங்களின் விஜய்க்கு கொடுக்கப்பட்ட ஆதரவை வாபஸ் வாங்க வாய்ப்பிருப்பதாகவும் தகவல்கள் வெளிவந்துள்ளது. இந்த நிலையில் தற்போது திமுக அதிமுக இருவரின் இந்த உடன்பாடு மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தக்கூடும் என்றும் சொல்லப்படுகிறது. அது மட்டுமின்றி தற்போது விஜயின் இந்த ஆட்சி பொறுப்பிற்கு மீண்டும் ஒரு பெரிய சிக்கல் ஏற்பட்டுள்ளது என்று அரசியல் வல்லுநர்கள் கூறுகின்றனர். ஓகே விவோஸ், இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.